சீரியஸ்லி பவித்ரா தான் சைலண்ட் கேரக்டர்னு பார்த்தா பவித்ரா வீட்டில் இருக்கவங்களும் அப்படிதான் வந்துட்டு போறாங்க. ரொம்ப சைலண்டா வந்துட்டு போன மாதிரி இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இந்த முரண்பாடுகள் என்ன இருக்கு, யார்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அதை வச்சு தான் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்கே ஓட்டிட்டு இருக்காரு. ஃப்ரீஸ் டாஸ்க்ல முக்கியமான பாயிண்ட் இந்த முரண்பாடுகள் தான். ஸோ இந்த தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா பவித்ரா வீட்டில இருந்து வராங்க, பேசுறாங்க, போயிடுறாங்க. அதுல ஒரு டைலாக் வர அவர் விடுறாரு, கபிலா இது நம்ம காலம் இறங்கி ஆடுறா அப்படின்ற மாதிரி டைலாக் வரல. ஸோ அந்த டைலாக் பார்த்து பவித்ரா கிட்ட சொல்றாங்க, ஏன்னா பவித்ரா ரொம்ப சைலண்டா விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் இறங்கி ஜாலியா விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி மீனிங் இருக்கு அதுல. ஆனா முக்கியமான விஷயம் என்ன, முரண்பாடுன்ற ஒரு டாபிக் இந்த ப்ரோமோல வராது பார்க்கும்போது மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த முரண்பாடுகளை ஒண்ணு இவங்க பெருசா அட்ரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சௌந்தர்யா வீட்ல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, சௌந்தர்யா அதாவது முரண்பாடுகள் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்டோன்னே, சார் இவங்க வீட்டுக்குள்ள இருக்க மத்த யாருக்கு மேலே எனக்கு முரண்பாடு இல்லை, என் பொண்ணு மேல தான் இருக்கு, என் பொண்ணு தான் சரியா விளையாடல சார் அப்படின்னு அவர் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி பவித்ரா வீட்ல இருந்து வந்தவங்க பாத்தீங்கன்னா பெருசா அது வந்து இஷ்யூ ஆக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்கேஸ் அது முரண்பாடுகளை பெரிய இஷ்யூ ஆக்கியிருந்தா ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோல அந்த மேட்டரே எடுக்காத பட்சத்தில் பவித்ரா வீட்ல இருந்து பவித்ரா அப்படி இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, சைலண்டா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும், ரொம்ப சைலண்டா இருந்துட்டு போயிடலாம். ஆக்சுவலா அது உங்க கேரக்டர் தான், நல்ல கேரக்டர் தான் இல்லன்னு சொல்ல. ஆனா இந்த கேம்ல பாத்தீங்கன்னா அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க ஃபேமிலில இருந்து பாத்தீங்கன்னா வரவங்க எல்லாரும் அப்படி தான் வந்துட்டு போயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் வருது. இல்ல இன்கேஸ் வந்து முரண்பாடுகளை கேட்டிருக்காங்க, முத்துக்குமரன் தான் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முத்துக்குமரனுக்கும் பவித்ராவுக்கும் அந்த சண்டை இருக்குல்ல, அதுதான் பாத்தீங்கன்னா பவித்ரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பெரிய கிளாஷ். சண்டைன்ற மீன்ஸ் எப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு, அது மட்டும் இல்லாம கேப்டன்சி பதவி வந்து இவனால போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம், இது எல்லாமே இருக்கிறது ஒரே ஆள் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். கண்டிப்பா அவங்க ஃபேமிலில இருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னா முத்துக்குமரன் எழுப்பி தான் கேள்வி கேட்கணும். ஏன் எங்க வீட்டு பொண்ணோட கேப்டன்சி பதவி வந்து புடுங்குனீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேள்வி வந்து கேட்கணும்னு நினைச்சா அவங்க கேட்கலாம். அப்படி கேட்டிருந்தாங்கன்னா மேபி அது அடுத்த ப்ரோமோல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்தே அந்த மாதிரி தான் பண்ணிருந்தாங்க. ரயன் வீட்ல இருந்து அவங்க அக்கா வந்தாங்களே, அதை வந்து ஃபர்ஸ்ட் காமிக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா அவங்க கேட்கிற கேள்வி ஏதோ ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி வர இன்டர்வியூ பத்தி ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. மேபி அந்த மாதிரி பவித்ரா இப்ப ஃபேமிலி வரத ஒரு ப்ரோமோவும், அதுக்கடுத்து பவித்ரா வீட்ல இருந்து கேட்கிற அந்த பயங்கரமான ஒரு கேள்வி வந்து அடுத்த ப்ரோமோவும் கூட ரிலீஸ் பண்ணலாம். இவங்க இன்னும் லைவ்ல வரல. லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு கராத்தே மாஸ்டர் வந்து கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் பாத்தீங்கன்னா ராணோட அப்பா வந்து கராத்தே சொல்லி. உண்மையில சொல்றேன், ராணோ ஃபேமிலி வந்து அவர் கேட்ட கேள்விலாம் இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரி என் பொண்ணை என் பையனை பார்த்து நடிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் வழியில் துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு உண்மையிலே ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப கேஷுவலாக தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்றது, அதாவது அவங்க நினைச்சா அவங்க நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராணோ வந்து நடிக்கிறான், ராணோ வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருந்தாங்க. அன்ஷிதாவை பார்த்து அவர் பாராட்டினாரு. இந்த மாதிரி அன்ஷிதா நீங்க பேசுறதுல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறான், அதாவது இந்த மாதிரி நடிக்கிறான்னு சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, அன்ஷிதா வந்து நிறைய இடத்துல ராணுவ திட்டிருக்காங்க. ஆனால் அன்ஷிதா மேலே அவங்களுக்கு சுத்தமாக கோவமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது சீரியஸ்லி சொல்ல எனக்கு ஷாக்கிங்காக தாங்க இருந்தது. எப்படி அன்ஷிதா மேலே சுத்தமாக கோவமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. மேபி ஷோ பார்க்காம இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அன்ஷிதாவும் ராணுவ கழிவு தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. எனிவேஸ் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியாக கராத்தே சொல்லி கொடுத்துருக்காரு. வாங்க உங்களுக்கு ஒரு கராத்தே போஸ் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி லைவ்ல வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எனிவேஸ் எதுக்கு அந்த மேட்டர் சொன்னா, இவங்க ஃபேமிலிலாம் வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்களா முரண்பாடு, அந்த மாதிரி மேட்டர் வந்து பவித்ரா வந்து ஃபேமிலி வந்து யாருமே பேசலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இன்கேஸ் நடந்திருந்தா மேபி அடுத்த ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பவித்ரா ஃபேமிலி வந்துட்டு போறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து பெரிய இஷ்யூ எதுவும் இல்லை. நேத்து வந்து அருண் பொழந்த மாதிரி இன்னைக்கு யாரும் பெருசா பொழக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்ம அருணை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வராங்க. அந்த ஒருத்தவங்க களத்துல இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா பிக் பாஸ் வீடியோ கொழுந்து விட்டு எரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாருல, முரண்பாடுகள் யாருக்கிட்ட இருக்குன்னு. கண்டிப்பா நாளைக்கு வரவங்க கிட்ட அந்த கேள்வியை கேட்டாங்கன்னா, பிக் பாஸ் முரண்பாடு எனக்கு இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட இல்ல, வீட்டுக்கு வெளியே வந்து ஒருத்தர் வீக்கெண்ட் ஆனா வந்து ஹோஸ்ட் பண்றாருல, அவர்கிட்ட எனக்கு முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி கம்பல்சரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அக்கா எனக்கு தெரிஞ்சு ப்ரிப்பேர் ஆகி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து இவங்க வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிஆர் டீம் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அர்ச்சனா நாளைக்கு வந்து இறங்குறாங்க, பிக் பாஸ் கிட்ட வராங்க, பிக் பாஸ் கிட்ட நாளைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வரா மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வருவாங்களா அப்படின்னு கேட்டால் என்னோட இன்ட்யூஷனில் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. ஆனால் இப்போதைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்ன, அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன, அர்ச்சனா உள்ள வராங்க, உள்ள வந்தோன்னு பாருங்க பிக் பாஸ் வீடு பத்திக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் வந்தால் எனக்கும் இந்த ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா செமையாக கண்டென்ட் வருங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது. அர்ச்சனா வந்தால் சும்மாலாம் போக மாட்டாங்க, ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் அருண் செஞ்ச எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்கு எதிராக 2-3 பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க, முத்துவ கழிவுகளையும் ஊத்துவாங்க. சோ இந்த மாதிரி வேலை ஏதாவது கம்பல்சரி அர்ச்சனா உள்ள வந்து பண்ணிட்டு தான் போவாங்க, சும்மாலாம் போக மாட்டாங்க. மேபி இப்போ எப்படி சொல்றது, உள்ள இருக்கவங்க யாரையும் அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னா வெளியே இருக்க ஹோஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அட்டாக் பண்றது மீன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, அருண் எதுக்கு கவலைப்படாத, நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்ல, தீபக் விஷயத்துல நீ பண்ணது தப்பு கிடையாது, முத்துக்குமரன் விஷயத்துல நீ பண்ணது தப்பு கிடையாது, அது எல்லாமே ஹோஸ்ட் தான் திருப்பி விட்டாரு. ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் புரியல, அவருக்கு புரியாத ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா உன் மேல தூக்கி பழிய போட்டாரு. நான் வெளியே சொன்ன இவனும் நம்பல, கமெண்ட்ல என்ன கழிவுகளையும் ஊத்துறானுங்க, இருந்தாலும் அவனுங்களாம் கடந்து போங்கன்னா சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்து நான் திருப்பி சொல்றேன்னா என்ன காரணம், உன் மேல
தப்பு இல்லை, நீ நம்பு, நீ சாரி கேட்காததான் நல்லது, நீ கேட்டிருந்தா உன் தப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம் அப்படின்ற மாதிரி அக்கா பேசியிருப்பாங்க. மேபி வந்தால் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரணுங்க, வந்தால் தாங்க ஷோ கொஞ்சம் எங்கேஜிங்காக போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இந்த பவித்ரா விஷயம் இருக்குல்ல, அதாவது பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபேமிலியில் வரும்போது பவித்ரா பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை. காலையிலேருந்து ராணுவ கிட்ட பவித்ரா பேசலை. ஸோ அதுக்கப்புறம் பவித்ரா வந்து இந்த மாதிரி ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி பவித்ரா என்கிட்ட இந்த காலையிலேருந்து என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுதான் எல்லாம் கூட இருந்தவங்களாம் கலாச்சிட்டு இருந்தாங்க, என்னடா ஸ்கூல் வந்து எப்படி சொல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன மேட்டர்னா பவித்ரா வந்து க்ளீனாக அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ராணுவ. டே நான் ரொம்ப நீ டிஸ்டர்ப் பண்ணுற, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல ஓகேங்களா, அவங்க சொன்ன விஷயம் சொன்ன விதம் கூட ஹார்ஷாக இருக்கட்டும், ஆனால் அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு ஒதுங்கிட்டாங்களே, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாவது இருக்கலாம்ல. இவனுக்கு ராணுவால பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட அது இருக்க முடியல, ஏன்னா அவங்க சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்க ராணுவ. இருந்தாலும் அவங்க அம்மா வச்சு பேச சொல்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா பவித்ரா ஓரா சொல்லிட்டாங்க, உங்க புள்ள மேல தான் தப்பு, உங்க புள்ள பண்ணது சரியில்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் பேசல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன மேட்டர்மா, என் புள்ள நல்ல புள்ளமா, என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருந்தாலும் பவித்ரா சொல்லிட்டாங்க, இல்லைங்க எனக்கு அது சொல்ல விருப்பம் இல்லை, நீங்க வேணா நாளைக்கு போய் ஷோ பார்த்துக்கோங்க, உங்க புள்ள என்ன பண்ணாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு ராணுவ பார்த்தாலே செம காண்டாவது, ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பேஸ் கொடுத்தா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அதை தான் மார்னிங் வீடியோலயே சொல்லியிருந்தேன், அவங்க அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. என்ன அவங்க ராணுவ கிட்ட அதை கன்வே பண்ண வந்து ரொம்ப ஹார்ஷா கன்வே பண்ணி, மேபி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள செம காண்டு ரொம்ப நாளா இருந்திருக்கலாம். இது எப்படா சொல்றதுன்னு வெயிட் பண்ணிருக்கலாம். அப்படி வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நேத்து நைட் வந்து வெடிச்சு தான் ராணுவ கிட்ட சண்டை போட்டாங்க. அவங்க சண்டை போடுறது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு அவங்க இன்டென்ஷன் வந்து கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா அவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ஒருத்தன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், பவித்ரா எப்ப பார்த்தாலும் பவித்ரான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணும், யாரா இருந்தாலும் காண்டு தான் ஆகும். ஆனா இதுல தப்பு பார்த்தீங்கன்னா பவித்ரா மேலே இருக்கு. இனிஷியலா அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி ராணுவ ஓகே நீ வந்து இந்த மாதிரி ஃபன்னா பண்றனா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்கல்ல, அங்கதான் தப்பு. எதுக்கு அந்த மாதிரி பண்ற? இனிஷியலாவே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்சுவலா அன்சிதா கிட்ட இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் அன்சிதா அதை பண்ணலன்னா இன்கேஸ் அன்சிதாவுக்கும் இப்போ அதே நிலைமை தான் வந்திருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட எது சொல்றது பழகிறது அது மாதிரி ஒரு பேசுற விதம் வந்து சரியில்லை அப்படின்னும் போது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு அது பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் அது வளர விட்டுட்டு இப்போ வந்து பவித்ரா சொல்லும் போது தான் பவித்ரா மேலே ஒரு கொஸ்டின் வருது, எதுக்கு இவ்வளோ ஆஷா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் வந்து சுத்தமாக தப்பே கிடையாது. ராணுவம் அந்த மாதிரி தான் தட்டி வைக்கணும். ஏன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்குங்க. பவித்ராவும் பாவம் தானேங்க, அந்த பொண்ணு ஒரு ஜீவன் தானே, அந்த ஜீவனுக்கு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, வலிக்க செய்யும்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இதுல வந்து பவித்ரா மேல தப்பா ராணுவ மேல தப்பா ரெண்டு பேர் பேசாம இருக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும், அதாவது ராணுவ மேல தப்பு இருக்கு, இருந்தாலும் பவித்ரா மேலே கொஞ்சம் தப்பு வந்து அவங்க சொன்ன விதத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவித்ரா ஃபேமிலி வராங்க, கண்டிப்பா பவித்ரா ஃபேமிலி ரெண்டு பேரை கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஏன்னா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா முரண்பாடு யார்கிட்ட இருக்கோ எல்லார்கிட்டையும் கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்னு முத்துக்குமரனை கேட்பாங்க, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, எங்க பொண்ணு ஒழுங்கா கேப்டன் ஆயிருக்குல்ல, நீங்க விட்டு கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி காமிச்சிட்டு அதனால எங்க பொண்ணுக்கு கேப்டன்ஷிப் பதவி வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்கலாம். அதுல வந்து உரிமை இருக்கு. ஏன்னா ஆபீஸா முத்துக்குமரன் பண்ண தப்பு தான், அது ஒத்துக்கிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்கணும்னு நினைச்சா அது முத்துக்குமரன் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் ராணுவ கூப்பிட்டு ஏன்பா என் பொண்ணுக்கு தான் பிடிக்கல, பொண்ணு மீன்ஸ் அதாவது பவித்ராக்கு தான் இந்த மாதிரி பிடிக்கல, அவங்க வந்து ஒதுங்குறாங்களே, அது ஒதுங்கி நீ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம்ல, எதுக்கு அதை விட்டு ஸ்பேஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவங்க தான் அவாய்ட் பண்றாங்களா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒன்னு ராணுவ கிட்ட கெஞ்சி கேட்கலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்கிட்ட முரண்பாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து முத்துக்குமரன், இன்னொரு ராணுவ, ரெண்டு பேருக்கு தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.